இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் கண்ட்ரோல் டெக்னிக். நம்ம வெஹிக்கிள் அப்படிங்கிறத வெளியே எடுத்துகிட்டு போகிறப்ப அதர் வெஹிக்கிள் கார் ஆர் பைக் வந்து ஹிட் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த டைம் வந்து பிரேக்கப் மேனுவலாக ஹோல்ட் பண்ணாமல் நம்ம வெஹிக்கிள் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராஜெக்டினுடைய கான்செப்ட். ஸோ இதை வந்து நம்ம எதை வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு மெயின் திங் நமக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா பவர் சப்ளை பார்ட். பவர் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்மே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம இந்த ஹோல் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பவர் ப்ரொவைட் பண்ண விதமாக நம்ம பவர் சப்ளை பார்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர். இதிலேருந்து தான் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து பவர் ப்ரொவைட். ஸோ 230 வோல்ட்லேருந்து நமக்கு இங்கே வரக்கூடியது எல்லாமே வந்து கன்வர்ஷன்ஸ் ஆகி இது மூலிமா வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்ன அப்படின்னா வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அடுத்து இருக்கக்கூடியது வந்து கெப்பாசிட்டர், தென் அதர் 3 திங்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து 12 வோல்ட் அண்ட் 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 வோல்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஸோ எந்த ஒரு காம்பனண்ட் எல்லாமே வந்து 12 வோல்ட்டில் அக்சஸ் ஆகுதோ அதுக்கு வந்து இந்த பின் அப்படிங்கிறதுல தான் நான் பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய அதர் திங்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. சென்சார்ஸ் எல்லாமே மேக்ஸிமமாக பார்த்தோம்னா 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு பவர் ப்ரொவைட் பண்ணுறதுமா இந்த ரெண்டு டூ திங்ஸில் தான் நான் பவர் கொடுக்க மாதிரி இருக்கும். தென் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் வந்து என்னுடைய arduino மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் ஸோ ஒரு பர்சன் வந்து வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதர் வெஹிக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற விதமாக இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்சார் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து வந்துட்டுருக்கு வெஹிக்கிள் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து லிகர் கன்சியூம் பண்ணாமல் இருந்துக்கணும். ஸோ அப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற விதமாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆல்கஹாலிக் சென்சார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்போம். தென் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கு வந்து மெயின் திங்கே வந்து அதனுடைய வீல் தான். ஸோ வீல் இருக்கிறது மூலிமா தான் ரொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு. அந்த வீலுக்கும் மெயின் திங்காக நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா மோட்டார் மூலிமா தான் 360 டிகிரிக்கு வந்து ஆங்கிள் ரொட்டேஷனால் வீல் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய மோட்டார். இந்த மோட்டாரில் வந்து நம்ம வீல் செட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். அண்ட் அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற விதமாக மோட்டார் டிரைவர் அப்படிங்கிறது மூலிமா நம்ம கெட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதர் திங் என்ன யூஸ் பண்ணிருக்கோம்னா எல்சிடி டிஸ்பிளே. இது மூலிமா என்ன பண்ணுறோம்னா நம்ம ப்ராஜெக்டினுடைய டைட்டில் அப்படிங்கிறது வந்து இதில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா 16:2 எல்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டோட்டலாக 20 பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 20 பின்ஸை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா அனலாக் பின், அனதர் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் பின். ஸோ என்னுடைய அனலாக் பின்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 6 பின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு இருக்கக்கூடியது எல்லாமே என்னென்னா வந்து எனக்கு அனலாக் பின்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ A0 to A5 வரைக்கும் இருக்கும். அண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய திங்ஸ் என்னென்னா பவர் அண்ட் கிரவுண்ட் பின்ஸ். ஸோ 5 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் பின் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா டிஜிட்டல் பின்ஸ் 0 to 14. இது எல்லாமே டிஜிட்டல் பின்ஸ் அப்படிங்கிறது. இந்த டிஜிட்டல் பின்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள PWM பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ என்ன இந்த PWM பின்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். டிஜிட்டல் அப்படின்னா 0s and 1s அந்த ஒர்க்கை தாண்டி வேறு எதுவும் பண்ணாது. ஸோ லைட் வந்து ஆன் அண்ட் ஆஃப். அதே மாதிரி ஃபேன் அப்படிங்கிறது எல்லாமே ஆன் அண்ட் ஆஃப். பட் ஃபேன்லாம் வந்து ஸ்பீட் ரெடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை எதை வச்சு பண்ணோன்னா அந்த நம்ம ஃபேனில் ரெகுலேட்டர் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இந்த மோட்டார்னுடைய ஸ்பீடை நான் ரெடியூஸ் பண்ணுறேன் எது மூலியமாக பண்ணுறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய PWM பின்ஸ் அப்படிங்கிறத பண்ணுறேன். டோட்டலாக எவ்வளோ PWM பின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 பின்ஸ் இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா 3, 5, 6, then 9, 10, 11 இந்த பின்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் என்னால் பர்டிகுலராக இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அல்ட்ராசோனிக் சென்சார். ஒரு வெஹிக்கிள்னுடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற விதமாக இந்த சென்சார் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணக்கூடிய சென்சார். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 4 பின்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா VCC அண்ட் அடுத்த பின் எந்த பின் பார்த்தோம்னா ட்ரிக் அண்ட் எக்கோ பின்ஸ் இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து கிரவுண்ட் பின். ஸோ எந்த ஒரு காம்பனண்ட்னாலுமே வந்து பவர் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலருக்கு இந்த சென்சாருக்கு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவர் ப்ரொவைட் பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய சென்சார். ஸோ விசிசி எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருந்த பவர் சப்ளை பார்ட்டில் வந்து 5 வோல்ட் பவர் ப்ரொவைட் பண்ணிடுறேன். தென் அடுத்து இருக்கக்கூடிய எக்கோ பின்ஸ், இந்த ட்ரிக் பின்னை என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அண்ட் இது நம்ம எந்தெந்த பின்னுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கோம் எந்தெந்த சென்சாரை எந்தெந்த பின்னில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எக்கோ பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பின் நம்பர் 2க்கு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்கோ பின். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா பின் நம்பர் 2க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ட்ரிக் பின். ஸோ இந்த ட்ரிக் பின் எடுத்துகிட்டு பின் நம்பர் 3க்கு கனெக்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட் ஒன் இருக்கக்கூடியது என்னென்னா கிரவுண்ட் பின். ஸோ இந்த கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கிரவுண்ட் பின் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ என்ன அப்படின்னா இந்த சென்சார் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்கஹாலிக் சென்சார். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குமே வந்து என்னென்னா 3 பின்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பின்னாடி ரைட் பண்ணி இருந்திருப்பாங்க எந்தெந்த பின் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய விசிசி எடுத்துகிட்டு போயிட்டு பவர் சப்ளைனுடைய 5 வோல்ட்டில் பவர் கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து நியர்பை பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த பின் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா A0 பின். இதை எடுத்துகிட்டு போயிட்டு கண்ட்ரோலர்னுடைய அனலாக் பின்ஸில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ A0 ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எல்சிடி பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோலர் அப்படிங்கிறதுலே வந்து பின்ஸ் அவைலபிளாக இருக்கும் எல்சிடி இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 16 பின்ஸை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்து இருக்கக்கூடியது வந்து இந்த மோட்டார். ஸோ மோட்டார்னுடைய ஒரு ரெண்டே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து மோட்டார் டிரைவரில் இருக்கக்கூடிய சப்ளையில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கண்ட்ரோலரில் வந்து பின் நம்ம யூஸ் பண்ணுற ரீசன்னால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மோட்டார் டிரைவ்லேருந்து 2 பின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்க பின் நம்பர் 5 and 6க்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பின் தான் பர்டிகுலராக வந்து ஸ்பீட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ 5 another one என்ன அப்படின்னா 6th பின். ஸோ இதை வந்து பின் நம்பர் 6க்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஒர்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ பவர் ஆன் பண்ணிடலாம். தென் சிஸ்டமில் இருந்து கோட் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்சிடியில் வந்து ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்ருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெஹிக்கிள் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சென்சார் தான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது ஏதாவது அதர் வெஹிக்கிள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதர் வெஹிக்கிள் வராத ரீசனால இது வந்து ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிருக்கு. இன்கேஸ் ஏதாவது வருது அப்படின்னு பார்த்தோம்னா
அதோட ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து ரெடியூஸ் ஆகிடும். தென் ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லை வெஹிக்கிள் எதுவும் வரல அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெஹிக்கிள் வந்து நியர்பை வருது அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோடய ஸ்பீட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகி ஸ்டாப் ஆகும். வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்சன் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சென்சார். ஸோ இது வந்து மார்க்கர், இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்மெல் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நான் இந்த சென்சார் கிட்ட வச்சு அனலைஸ் பண்ண வைக்கிறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்மெல் வருது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து பின்னாடி இங்கே எல்இடி வந்து க்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மோட்டார் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஸ்பீடை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ